கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு சில பாடலை பாடி தேவனை ஆராதித்து விட்டு தேவனோட வார்த்தையை கேட்க போகிறோம். கண்ணில் மூடி ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, ஆண்டவரே, நீர் எங்களை முற்றிலும் ஆட்கொள்ளும்படியா ஆண்டவரே முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய மகிமையை வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட பேசுங்கப்பா. ஆண்டவரே, இந்த செவ்வாய்க்கிழமை ஆராதனையில் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இடைப்படும்படி ஆண்டவரே எங்களை முற்றிலுமா அர்ப்பணிக்கிறோம். பாதுகாத்துக்கொள்ளுங்க, வல்லெடுத்துங்க. கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் இருந்த வண்ணமாகவே நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய நாமத்தை துதியை சொல்லி வந்து கொஞ்ச நேரம் அவரை ஆராதிக்கலாமா? அவரை போற்றி துதிக்கலாமா? தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவினீரே. சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரோரின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவனை நோய்க்கினீரே. பாரோரின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவனை நீக்கினீரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை உம் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடம் ஒன்று என்றவரே, பரிவாக எனக்கிடம் தந்தவரே. பரலோகில் இடம் ஒன்று என்றவரே, பரிவாக எனக்கிடம் தந்தவரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை உம் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை உம் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பரிசுத்தரே, உம்மை நான் பாடுவேன். ஆண்டவரே, உம்மை போற்றுவேன் அப்பா. ஆண்டவரே உம்மை புகழ்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் ஜீவிய காலம் எல்லாம் ஆண்டவரே உம்மை வாழ்த்துகிறோம் அப்பா.
ஆண்டவரே உம்மை வணங்குகிறோம், ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம், ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே மகிமையும் ஆட்சிமையும் நிறைந்த எங்கள் தேவனே உம்மை துதிக்கிறோம். தூயாதி தூயவரே உம்மை துதிக்கிறோம். பாவத்தை பாராத சுத்த கண்ணரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே பாவமே அறியாத நீர் ஆண்டவரே எங்களுக்காக பாவமானீரே உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே எங்கள் பாவங்களை கழுவிட, ஆண்டவரே எங்களுடைய நோய்களை நீக்கிட, ஆண்டவரே எங்களுடைய சாபங்களை மாற்றிட, ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய ஒரே பேரான குமாரனை ஆண்டவரே எங்களுக்காக அனுப்பி, ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை சிந்தி, ஆண்டவரே எங்களை மீட்டு கொண்ட தெய்வமே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே ஆண்டவரே எப்போது நீங்க தான் ஆண்டவரே, ஆண்டவரே எப்போது நீங்க தான் ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் முன்னாக ஆண்டவரே எங்கள் கூடவே இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம், 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 ஆண்டவரே எப்போதும் என் முன்னே உம்மை தான் நிறுத்தியுள்ளே, எப்போதும் என் முன்னே உம்மை தான் நிறுத்தியுள்ளே, வலப்பக்கத்தில் இருப்பதனால் அசையுற விட மாட்டீ, வலப்பக்கத்தில் இருப்பதனால் அசையுற விட மாட்டீ, என் நேசரே என் மீட்பரே, என் நேசரே என் மீட்பரே எப்போதும் நீர்தானையா, என் முன்னே நீர்தானையா, எப்போதும் நீர்தானையா, என் முன்னே நீர்தானையா, மெல்லம் ஆனந்தம் பரிபூரண ஆனந்தம், உம்மில்லம் ஆனந்தம் பரிபூரண ஆனந்தம், பேரின்பம் நீர்தானையா, நிரந்தர பேரின்பமே, பேரின்பம் நீர்தானையா, நிரந்தர பேரின்பமே, என் நேசரே என் மீட்பரே, என் நேசரே என் மீட்பரே எப்போதும் நீர்தானையா, என் முன்னே நீர்தானையா, எப்போதும் நீர்தானையா, என் முன்னே நீர்தானையா, என் இதயம் மகிழ்கின்றது நன்றியால் இளைப்பாறுது, என் இதயம் மகிழ்கின்றது உடலும் இளைப்பாறுது, என்னை காக்கும் தகப்பன் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே, என்னை காக்கும் தகப்பன் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே, என் நேசரே என் மீட்பரே, என் நேசரே என் மீட்பரே எப்போதும் நீர்தானையா, என் முன்னே நீர்தானையா, எப்போதும் நீர்தானையா,
நீர்தானையா என் செல்வம் என் தாகம் எல்லாமே நீர்தானையா எனக்குள்ளே வாழ்கின்றீரே அசையுற விட மாட்டீ எனக்குள்ளே வாழ்கின்றீரே அசையுற விட மாட்டீர் என்னேசரே என் மேய்ப்பரே என்னேசரே என் மேய்ப்பரே எப்போதும் நீர்தானையா என் முன்னே நீர்தானையா எப்போதும் நீர்தானையா என் முன்னே நீர்தானையா எப்போது நீங்கதாயா என் முன்னே நீங்கதாயா என் நேசரே நீங்கதாயா எப்போது நீங்கதான் ஆண்டவரே ஆண்டவரே புல்லுள்ள இடங்களில் எங்களை மேய்க்கிறவரே அமர்ந்த தண்ணீர் அண்டையில் எங்களை கொண்டு போய் சேர்க்கிறவரே எங்கள் ஆத்மாவை தேற்றுகிறவரே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை நீதியின் பாதையில நடத்துகிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே ஆண்டவரே வசன விபரமாய் சொல்லுகிறது ஆண்டவரே மனுஷரை நீ நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் ஆண்டவரே எங்கள் மேல கிருபையாய் இரக்கமாய் ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே எங்களை தேடி வந்த ஆண்டவரே உம்முடைய விலையேற பெற்ற ரட்சிப்பை எங்களுக்கு தந்து உம்முடைய வார்த்தையை தந்து ஆண்டவரே உம்முடைய சுகத்தை தந்து உம்முடைய இரத்தத்தை தந்து உம்முடைய வார்த்தையை தந்து ஆண்டவரே உம்முடைய ஆவியானவரை எங்களுக்கு தந்து ஆண்டவரே எங்களை வாழ வைக்கிற எங்கள் தெய்வமே உம்மை துதிக்கிறோம்ப்பா ஆண்டவரே எப்போதும் நீங்க தான் ஆண்டவரே எப்போதும் நீங்க தான் ஆண்டவரே ஆண்டவரே வாழ்ந்தாலும் நீங்க தான் ஆண்டவரே தாழ்ந்தாலும் நீங்க தான் ஆண்டவரே எங்கள் உயிர் உள்ளவரை ஆண்டவரே உம்மை துதிப்போம் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துவோம் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே எங்கள் முகங்கள் ஆண்டவரே பிரகாசம் அடைகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே பிதாவாகிய தேவனே குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வருகிற ஆண்டவரே எங்களை இந்த மாலை வேளையில் ஆண்டவரே உம்மோடு ஒன்றாக்கினதற்காக நன்றி ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நீர் தந்த விலையேற பெற்ற ரட்சிப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா உமக்கு நன்றி நீர் செய்த எல்லாவற்றிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காணொளி மூலியமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியா துதித்தோட்ட திருச்சபை மூலியமாய் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த காணொளி பிரயோஜனப்படும் என்று விசுவாசிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஆவியானவர் உங்களோடு பேசும்படி என் உள்ளத்திலே ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24 வசனத்தை வாசிக்கிறேன். காகங்களை கவனித்து பாருங்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. எப்போ இந்த வார்த்தை அவர் சொன்னார் என்றால், காகங்களை கவனித்து பாருங்கள் என்று. ஒரு மனிதன் ஒருவன் இருந்தான், அவன் மதிகேடன் என்று தேவன் சொன்னார். ஏனென்றால் தன்னுடைய ஆத்துமாக்காக ஆஸ்திகளை சேர்த்து வைத்து, என் ஆத்துமாவே எல்லாவற்றையும் உனக்கு சேர்த்து வைத்து விட்டேன், நீ இளைப்பார் என்று சொல்லும்போது தேவன் அவனை நோக்கி, மதிகேடனே, இன்றைக்கு மரித்தால் உன் ஆஸ்தி எங்கே போவோம்னு சொன்னார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போது தம்மோடு இருந்த சீசர்களுக்குள்ளே கவலை வந்து விட்டது. என்ன கவலை என்றால், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை
குடிப்போம் என்பதை 3 விதமான கவலை வந்துவிட்டது. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றாக கவனிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25 வசனத்தை வாசிக்கும் போது, மனுஷனுடைய இருதயத்தின் கவலை அதை ஒடுக்கும். தேவன் மனிதனை படைக்கும் போது கவலையோ வருத்தங்களோ பயமோ கொடுக்காத ஒன்றுதான் மனிதனுக்கு பெற்று அவன் வேதனைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை இங்கே காணும்போது அவருக்குள்ளே 3 விதமான கவலை. இந்த கவலை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், காகங்களை கவனித்து பாருங்கள். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எத்தனை விதமான பறவைகள் இருக்கிறது. அவைகளெல்லாம் தேவன் பார்க்க வேண்டும் சொல்லவில்லை. ஏனென்றால் மயிலை கவனித்து பாருன்றால் கோவிலுக்கு போக வேண்டும், குயிலை கவனித்து போக வேண்டாம், காட்டுக்கு போக வேண்டும். எத்தனை அழகான பறவைகள் இருக்கிறது. அவைகளை பார்க்கிலும் காகங்களை கவனித்து பார் என்றால் நாம் பார்க்கிறோம். நன்றாக எப்படி பார்க்கிறோம்? காகங்களை மரித்து போன அப்பாவாக, மரித்து போன அம்மாவாக, மரித்து போன அண்ணனாக, தங்கையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சடங்காச்சாரத்தை பார்க்கிறோம். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, காகம் கத்தும்போது சொல்லுவார்கள், யாரோ சொந்தக்காரர் வருகிறார் என்று சொல்லி அது அறிகுறி. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு சில காரியங்களை நான் கேள்விப்பட்டேன். கப்பல் துறையிலே அநேகர் பிரயாணப்பட்டு வரும்போது சில நேரங்களில் அந்த கப்பல் பிரயாணப்படும் போது அவளுக்கு பசி உண்டாகுமா. அந்த நேரங்களில் இருந்த ஆகாரெல்லாம் தீர்ந்த பின்பு வழி தெரியாமல் பசிக்காக எப்போது அவர்கள் ஒரு காகத்தை தன்னோட கூட்டிலே அடைத்து கொண்டு வருவார்களாம். அந்த பசி நேரங்களில் அவள் கரை தெரியாத போது அந்த காகத்தை திறந்து விடும்போது அந்த காகம் பறந்து கொண்டு போகுமா. எங்கே? தன்னுடைய கரையை நோக்கி போய் கொண்டிருக்குமா. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காகம் வரும்போது அங்கே இருக்கிற மக்கள் யாரோ கப்பல் பிரயாணப்பட்டு பசியோடு வரன்னு அறிந்து அவளுக்கு தேவையான ஆகாரத்தை ஆயத்தம் பண்ணும்படியாக காகத்தை குறித்தான ஒரு எச்சரிப்பு முன்னாக நான் ஒரு காரியத்தை படித்தேன். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவர் எத்தனையோ பறவை இருந்தாலும் காகத்தை மட்டும் ஏன் பார்க்க சொன்னார் என்றால், ஆச்சரிய விதமான காரியங்கள் இருக்கிற அழகிலேயே பிடிக்காத அழகு கருப்பு பாருங்க. ஒன்று கலரும் சரியில்லை, கண்ணும் பார்வை சரியில்லை, நடையும் சரியில்லை, சத்தமும் சரியில்லை. அந்த சத்தம் போட ஒரு தொண்டை கட்டின போல் சத்தம் போடும், நடையும் அரிக்கறிக்கு நடக்கும். இப்படி பலவிதமான திருட்டு பார்வை. எதுவுமே காகத்துக்கு பிடிக்காத ஒன்று தான் காகம். ஆனால் அப்படியாப்பட்ட காகத்தை ஆண்டவர் கவனித்து பார் என்றார். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, அவைகளுக்கு என் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். மத்திய எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25 வாசித்து பாருங்கள். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு வேளை இந்த கொரோனா வியாதி நிமித்தம் வேலைக்கு போகவில்லை, நல்ல வருமானம் இல்லை, என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் ஒருவேளை தவித்து கொண்டிருக்கலாம். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலருக்கு எல்லாம் இருந்தும் நன்றாக கவலை, நான் என்ன செய்ய போகிறது தெரியல என்று பலவிதமான கவலை, வியாதி குறித்தான கவலை, பிள்ளைகளை குறித்தான கவலை, கணவனை குறித்தான கவலை, ஐயோ நான் வட்டி எப்படி கட்ட போகிறேன்னு கவலை, இந்த கடத்திலிருந்து எப்படி வெளியே வரப்போகிறேன்னு கவலை, பலவிதமான கவலையில் அகப்பட்டு தவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கவலை என்பது பிசாசுடைய வித்து. நன்றாக கவனிக்க வேண்டும். 1 பேதுரு புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள், வைக்காவிட்டால் உங்கள் எதிராளி பிசாசு வகைத்தெடுகிறானா. யாரை வகைத்தெடுகிறான்? யார் ஒரு மனிதர்கள் கவலையை ஜெயிக்க தெரியாமல் இருக்கும்போது தான் அவளை பிடிக்கிறான். நன்றாக கவனிக்க வேண்டும். லூக்கா 8:14 வாசித்து பாருங்கள். இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மோகத்தை கவலைப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை அந்த கவலை நுறுக்கி போடுகிறதா. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். இன்றைக்கு ஆவியானவர் இன்றைக்கு கவலைக்குள்ளே கடந்து போய் கொண்ட தேவ பிள்ளையே, இந்த கவலை ஜெயிப்பது எப்படி? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், டாக்டர் சொல்லிட்டாரு இதை சாப்பிடாத, அதை குடிக்காத, இதை பண்ணாது என்று சொல்லி அதே ஒரு கவலையாக மாறிவிட்டது. எல்லாம் இருந்து குடிக்க முடியல, சாப்பிட முடியல, சிலருக்கு எதுவுமே இல்லை, ஆகாரம் இல்லை, ஒரு கவலை. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய ஒரு நபர் காகங்களை கவனித்து பாருங்கள். இந்த காகத்தை வேதம் சொல்லுது பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். இன்றைக்கு என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, அவளை பிழைப்பூட்ட காரணம் என்ன? வாசிக்கும் போது சங்கீதங்கள் புஸ்தகம் 147ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை வாசிக்கிறேன். அவர் மிருக ஜீவங்களுக்கும்
கூப்பிடுகிற காக குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். நன்றாக கவனிங்கள். அதே யோபின் புஸ்தகம் 38:41 வாசித்து பாருங்கள். அந்த காக குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு தன் ஆகாரத்துக்காக அலைந்து திரிகிறதா. அன்பான தேவ பிள்ளையே, கூப்பிடுகிற காக குஞ்சுகளுக்கு அவர் ஆகாரம் கொடுக்கிறார். அந்த காக குஞ்சுகள் தாயை நோக்கி தான் கூப்பிட வேண்டும். அடக்காத்த இரவும் பகலும் பாதுகாத்த தாயை நோக்கி கூப்பிட வேண்டிய காக குஞ்சுகள் தன் தாய் கருவிலே உருவாகிறது முன்னே அறிந்த தேவனை நோக்கி கூப்பிடுகிறதா. அது அலைந்து திரியும் போது அவைகளுக்கு என் பரம தகப்பன் ஆகாரம் கொடுக்கிறார். கூப்பிடுது என்பது புரிந்து கொள்ளுங்கள். காக குஞ்சுகள் தன் கூட்டுக்குள்ளிருந்து கூப்பிடுகிறதா. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, உன் தேவை அறிந்த ஆண்டவர். நீங்கள் கூப்பிட வேண்டியது யார் என்றால், ஒருவேளை ஒரு தகப்பனை கூப்பிட்டோம், தாயை கூப்பிட்டோம், அண்ணனுக்கு வசதி இருக்குது, தம்பிக்கு வசதி இருக்குது, நல்லா பேசுகிறான், ஆனால் விசாரிக்கலை, கொடுப்பதற்கு ஒரு எல்லாம் பணம் இருந்தோம் கொடுக்க மாட்டான்னு சொல்லி ஒருவேளை அதுவே உங்களுக்கு ஒரு கவலையாக இருக்கலாம். தெய்வ பிள்ளையே, அருவருப்பான ஒரு நல்ல பார்வையில், நல்ல கலர் இல்லை, நடையும் சரியில்லை, குரலும் சரியில்லை, அப்படியாப்பட்ட காக குஞ்சுகளுக்கு நம்மளை படைத்த பரமபிதா பிழைப்பூட்டும் போது அவைகளிலும் பார்க்கிலும் நாம் விசேஷித்தவள் என்று சொல்லுகிறது. முதல் இந்த கவலை ஜெயிப்பதற்கு முதல் படி ஜபம். ஜபம் ஜபம் எப்படி நீங்கள் சொல்லலாம், ஜெபிக்கிறேன்னு சொல்லலாம். பிலிப்பியர் புஸ்தகம் 4:6 சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்கள் ஜெபிக்கும் போது கவலைப்படாமல் ஜெபிக்க வேண்டும். வேதம் சொல்லுது, உங்கள் வேண்டுதல் ஜபங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூடிய எல்லா விண்ணப்பத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். உங்கள் தேவையை மனுஷனுக்கு முன்பாக அல்ல, உன்னை என்னை ரட்சித்த தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். நன்றாக கவனிக்க வேண்டும். ஒன்று, உங்களை கவலை ஆட்கொள்ளும் போது அது எதுக்கு ஆட்கொள்ளதா? ஒடுக்கும்படியா, பிசாசனோட பிடிக்கும்படியாதான். தெய்வ பிள்ளையே, கூப்பிடுங்கள். வேதம் சொல்லுகிறது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடும் போது அவர் சமயமாய் வருகிறாராம், உன்கிட்ட வருகிறாராம். கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் தேவைகளை அறிந்த கடவுள். மத்திய சுவிசேஷம் 6:7-8 வாசித்து பாருங்கள். நாம் வேண்டுவதற்கு முன்பாக நம்முடைய தேவைகளை அறிந்த பரமபிதா ஆண்டவராக இயேசு சொன்னார். மத்திய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில், பொல்லாத தகப்பன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது என் பரமபிதா இவைகளிலும் மேலானவளை கொடுக்க அறிந்திருக்கிறார். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள நிமித்தம் என் குடும்பத்தில் எனக்கு நல்ல ஆகாரம் கொடுக்கலை. ஒரு முறை என்னோடய அக்கா என்ன செய்தால், எனக்கு பசி தாங்க முடியவில்லை. நான் பசின்னு கேட்கும்போது, போடா உனக்கு அல்லேலூயா சாமி கொடுப்பார் என்று தள்ளி அனுப்பிவிட்டார். நான் ரொம்ப சோகத்தோடு கவலையோடு நான் என்ன பண்ணேன், முழங்கால் பண்ணிட்டு ஒரு பாட்டு பாடினேன், ஃபாதர் பாட்டு, சிங்கக்குட்டிகள் பட்டினி கேடு. அந்த பாட்டு பாடிட்டு தூங்கும்போது இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு அற்புதமான காட்சி. ஒரு பெரிய தட்டு, அந்த தட்டு முழுவதும் நல்ல ஆகாரத்தை வைத்து என் வாயை திறந்து ஊட்டி கொண்டிருந்த கரத்தை மாத்திரம் பார்த்தேன். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பசியோடு இருந்த என்னை யாரோ ஒரு ஊட்டி கரத்தை பார்க்கும்போது ஆணி அடைக்கப்பட்ட கடாப்பட்ட கரத்தை பார்த்தேன். அற்புதமான தேவன் என்னை போஷித்தார். அப்போதான் என் குடும்பத்தில் நான் முதலாக இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அன்புக்குரியவர்களே, உன்னை தாய் மறந்தாலும், தகப்பன் மறந்தாலும், சொந்தங்கள் விசாரித்தாலும் விசாரிக்க விட்டாலும், நீ கூப்பிடும் போது உன்னை என்னை படைத்த, உனக்காய் எனக்காய் தான் சொந்த குமாரன் அனுப்பின இயேசு பிதாவாகிய தேவன் நிச்சயம் நம்முடைய தேவைகளை அற்புதமாக சந்திப்பார். கவலைப்படாதீர்கள். முதலாவது உங்கள் தேவையை மனுஷன்கிட்ட சொல்வதை விட்டு உன்னை என்னை ஜீவனை கொடுத்து ரட்சித்த கடவுள்கிட்ட சொல்லுங்கள். முதல். ரெண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, லூக்கால்தே சுவிசேஷம், நீங்கள் கவலைப்படாது என்று சொன்ன ஆண்டவர், காகங்களை கவனித்து பாருன்னு சொன்ன ஆண்டவர் முதல் சொல்லுகிறார், கூப்பிடுகிற காக குஞ்சுகளுக்கு அவர் ஆகாரம் கொடுக்கிறார். ரெண்டாவது பார்க்குறோம், காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, அவைகளுக்கு பண்டக சாலையும் இல்லை, களஞ்சியும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளை தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். ரெண்டாவது காகத்தை பார்க்கிறோம், இல்லை 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 இல்லை, அறுப்பது இல்லையா, சேர்த்து வைப்பது இல்லையா, பண்டக சாலை இல்லையா. முதல் காகம் ஜெபிக்கிற காகம், தேவனை நோக்கி. ரெண்டாவது காகம்
எதுவும் இல்லை, ஆனால் விசுவாசமாக இருக்கிறது. நன்றாக கவனிக்க வேண்டும். நண்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் சாலமோன் சொல்லுகிறார், எறும்புகிட்ட போய் ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று. ஆனால் அவை சுறுசுறுப்பா இருக்கிறதா? கோடை காலத்தை ஆகாரத்தை சேர்த்து வைக்கிறதா? சாலமோன் ஞானம். ஆனால் தெய்வம் ஞானம் சொல்லுகிறது, சாலமோனை பார்க்கலும் பெரியவர் இங்கே இருக்கிறேன்னு சொன்னார். அவர் சொல்லுகிறார், காகங்களை கவனித்து பார், அது சேர்த்து வைக்கதான், இது சேர்த்து வைப்பதில்லை. ஏனென்றால் கவனிக்க வேண்டும், விசுவாசம் இல்லாதவர்கள் சேர்த்து வைப்பார்கள். விசுவாசம் உள்ளவர்கள் கவனிக்க வேண்டும், தனக்கு எதுவும் இருக்கு இல்லையோ கவலை இல்லாமல் விசுவாசத்தோடு இருப்பார்கள். நன்றாக கவனிங்கள். விசுவாசம் என்பது என்கிட்ட ஞானம் இல்லை, அறிவு இல்லை, வேலை இல்லை, சரித்த சுகம் இல்லை, எதுவுமே இல்லை, கவலைப்படாதீர்கள். நீங்கள் கவலைப்படுவதனால் ஒரு முழம் கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. விசுவாசத்தோடு இருங்கள். உனக்காய் எனக்காய் உயிரை கொடுத்த கடவுள், தன் சொந்த குமரண்டு பாராமல் கொடுத்த கடவுள் இந்த உலகத்தின் தேவைகளை நமக்கு கொடுப்பது நிச்சயம். கவலைப்படாதீர்கள். முதல் காக்கம் ஜெபிக்கிற காக்கம். ஜெபம் என்பது நம்முடைய தேவையை நம்மை படைத்த ஆண்டவருக்கு முன்பாக வைப்பது, சொல்வது, அறிவிப்பது. இரண்டாவது காகம் சொல்லிவிட்டேன், விசுவாசம் உள்ள காகம். விசுவாசம் என்பது ஆண்டவராகிய தேவன் சொன்னார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மார்க் 11:24 நீங்கள் ஜெபத்தில் எது கேட்பீர்களோ பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். விசுவாசம் என்பது, நீங்கள் ஜெபம் என்பது வேற, நீங்கள் தேவையை சொல்வது. விசுவாசம் என்பது நான் சொல்லிவிட்டேன், அதை தேவன் கொடுப்பதற்கு ஒரு வழி, ஒரு பாத்திரம் தான் விசுவாசம். நன்றாக கவனிக்க வேண்டும் என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே. விசுவாசம் என்பது தேவன், நான் ஜெபம் பண்ணிவிட்டேன், நிச்சயம் தேவை சந்திப்பார். பிலிப்பர் 4:19 சொல்றேன், தேவன் என் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையில் நிறைவாக்குவார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, விசுவாசம் என்பது புரிந்து கொள்ளுங்கள், நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை செய்யப்படும். நல்லா கவனிக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது நீ ஜெபம் பண்ணாயான்னு கேட்கவில்லை, நீ விசுவாச தேவனுடைய மகிமை காண்பாய். விசுவாசம் எப்படி வரும்? கர்த்தருடைய வார்த்தை கேட்க கேட்க தான் நம்மளுக்கு விசுவாசம் வரும். இன்றைக்கு பல ஆண்டுகளாக சபைக்கு போகிறோம், உபவாசம் பண்ணுறேன், ஜெபம் பண்ணுறேன், ஏன் நடக்கலை? பேதுரு ஏரோது ராஜா சிறைப்பிடித்து விட்டான். சபையார் ஊக்கமாக ஜெபிக்கிறார்கள். ஆனால் ஜெபம் என்பது புரிந்து கொள்ளுங்கள், எப்படியாப்பட்ட கட்டுகளையும் முறியடிக்கிறது தான் ஜெபம். பூமியை அசைக்கக்கூடியது, வானத்தை அசைக்கக்கூடியது ஜெபம். கட்டுகளை உடைக்கக்கூடியது ஜெபம், உண்மைதான். ஆனால் ஜெபத்தோடு முக்கியம் ஒரு பேலன்ஸ், விசுவாசம் தேவை. இப்போ ஜெபிக்கிற மக்கள், இப்போ பேதுரு சிறைசாலையிலிருந்து வெளியே வந்து இப்போ கதவை தட்டுகிறார். அங்கே ரோதை என்ற ஒரு பெண், கவனிக்க வேண்டும், ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாலும் அவள் காது ஓப்பன் திறந்திருக்கிறது. சத்தத்தை கேட்டு போய் பார்க்கும்போது முதல் நான் நினைக்கிறேன் ஜன்னலை திறந்து பார்த்துருப்பாள், ஏன்னா பயத்துக்குள்ள ஜெபம் பண்ணி கொண்டிருக்காள். பார்த்தா பேதுரு ஓடி வந்து சொல்கிறா, ஐயோ பேதுரு வந்திருக்கான்னு சொல்லும் போது அங்கே இருக்க எல்லாரும் கத்திருப்பார்கள். ரெண்டாவது சத்தம் போட்டு கொண்டிருக்கும் போது திருப்பி போய் திறந்து பார்க்குறா, ஐயோ பேதுரு தான் சத்தம் போட்டு சொல்கிறா. அவங்க சொல்கிறாங்க அது தூதனாக இருப்பார்கள் என்று. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபம் என்பது நம்முடைய தேவை சொல்வது. விசுவாசம் என்பது நான் ஜெபம் பண்ணிட்டேன், நிச்சயம் அது வரும் என்று காத்திருப்பது, நம்பி இருப்பது தான் விசுவாசம். இப்போ பேதுரு கதவு தட்டி கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபிக்கிற பிள்ளைகள் கதவு ஓப்பன் பண்ண வேண்டும், திறக்க வேண்டும். இப்போ நீங்கள் பண்ண ஜெபம் இப்போ வந்து கதவு தட்டி கொண்டிருக்கிறது. விசுவாசம் என்பது நீங்கள் எதை கேட்டீர்கள் நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசிங்கள். நீங்கள் கேட்டு நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் எதை விசுவாசத்தோடு கேட்கணும், தேவன்கிட்ட நான் நிச்சயம் என் தகப்பன் கொடுப்பார் என்று விசுவாசம். விசுவாசம் என்பது அவர் இல்லாதவைகளை இருக்கிறப்ப அழைக்கிறவர். என்கிட்ட இல்லை, தேவைகள் இல்லை, ஞானம் இல்லை, அறிவு இல்லை, என் பிள்ளைகளுக்கு சரியான படிப்பு இல்லை, சரியான வசதி இல்லை, நம்மக்கிட்ட இல்லைன்னு அவருக்கு தெரியும். விசுவாசம் என்பது புரிந்து கொள்ளுங்கள், நம்மக்கிட்ட இல்லாத ஒன்றை வரவேற்பது தான் விசுவாசம். இப்போ பேதுரு கதவு தட்டு கொண்டிருக்கிறார். நல்லா கவனிக்க வேண்டும். நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்க உண்மை, ஆனால் விசுவாசத்தோடு இருங்கள். கதவு திறந்து பாருங்கள். நீங்கள் ஜெபித்தது இன்றைக்கும் தேவை கதவு தட்டி கொண்டு இருக்கலாம். திறந்து பாருங்கள்,
பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, சுகமாக்குற வல்லமை. அதனால தான் ஆண்டவராக இயேசு சொன்னார், மாத்தாளே நான் உனக்கு சொல்லவில்லையா? ஆபிரகாம் ஒரு சோதனை வருகிறது, அவர் சொல்லுகிறார், நானும் என் பிள்ளையாண்டனும் தொழுது கொண்டு வருவோம் என்று சொன்னார். யாக்கோபுக்கு ஒரு பெரிய சோதனை. ஏசா கொலை செய்யப்படும் சொல்லும் போது யாக்கோபு சொல்லுகிறார், தேவரீர் நீ நன்மை செய்வேன் சொன்னீரே. 31 ஆதியாகமம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அறிக்கை. ஆபிரகாம் சரீரத்தை செத்துதான் இருந்தது, உயிர் இல்லை. சரீரத்துக்கு உயிர், ஆவி இல்லை, பலன் இல்லை. ஆனால் சொல்லுகிறார், வாக்கு தத்தம் பண்ணின நிறைவேற்ற வல்லவர் என்று விசுவாசத்தை அறிக்கை செய்கிறார். அன்புக்குரிய பிள்ளைகளை, ஜெபம் பண்ணிட்டீங்க, ஜெபம் பண்ணி ஏன் வரலை, ஏன் நடக்கலை, கடவுளை ஏன் சோதிக்கிறார், ஏன் இன்னும் பண்ணுறார், இல்லை, விசுவாசிங்கள், அற்புதத்தை நீ காண்பீர்கள். 3வது காகம் பைபிள் சொல்லுகிறது. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, எலியாவை போஷிக்கும்படி தேவன் காகத்தை அனுப்பினார். ஒரு ஊழியக்காரனை போஷிக்கிறக்காக, முதல் ஜெபிக்கிறக்காக, 2வது விசுவாசம் உள்ள காகம், 3வது கொடுக்கிற காகம். இன்றைக்கு ஜெபத்தில் கேட்டதை நீங்கள் விசுவாசத்தில் பெற்றுக்கொண்டிருக்கலாம். 3வது பெற்றுக்கொண்டதை அன்னைக்கு எலியாவை போஷிக்கும்படி ஆண்டவர் காகங்களை அனுப்பினார். மதியானம் காலையில் கொண்டு வந்தது. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, சாயங்காலத்தில் கொண்டு வந்து போஷித்த காகம். இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொண்டதை, நீங்கள் கேட்டதை, பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு மாத்திரமல்ல, எனக்கு மாத்திரமல்ல, எத்தனை பரிசுத்தவான் குறைகளுக்கு உங்கள் தேவைகள் இருக்கட்டும், கொடுத்து பாருங்கள். உங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்கக்கூடிய தேவன் இருக்கிறார். நிச்சயம் சோர்ந்து போவாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் பிதாவே, என் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் நீ சொன்னீர், காகங்களை கவனித்து பாருங்கள் என்று. முதல் காகம் ஜெபிக்கிற காகம், 2வது காகம் விசுவாசம் உள்ள காகம், 3வது காகம் கொடுக்கிற காகம். ராஜா, நாங்கள் ஜெபம் பண்ணும்போது பெற்றுக்கொள்கிறோம். நாங்கள் ஜெப தேவைகளை சொல்லுகிறோம். 2வது விசுவாசம் என்பது பெற்றுக்கொள்கிறோம். பெற்றுக்கொண்டதை ஆண்டவரை கொடுக்கும்படியாக அப்படியாப்பட்ட காகங்களாய் இருப்பதற்கு கிருபை செய்யும். கர்த்தாவே, இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். கவலையை மறந்து மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு கிருபை செய்யும். ஆசீர்வதியும். பலவீனப்பட்ட மக்களை சுகமாக்கிவிடும். பலவீனங்கள் நீங்கட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். என்னென்ன தடை இருக்கிறதோ அந்த தடையெல்லாம் மாறி போகட்டும். பிள்ளைகளுக்கு நிறைவாய் சந்தித்தருளும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.